ஹாய் ஆல். இன்றைக்கி மார்னிங் வந்து சூப்பரான ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து வாழைப்பூ பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். வாழைப்பூ பார்த்தோன்னே குழந்தைங்களாம் வாழைப்பூ வடை தான் வேணும்னு கேட்டாங்க. சடனாக வாழைப்பூ வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஊற வைக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து சடனாக நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அழகாக ஊறி வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி சடனாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட்டில் எந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வராது. வாழைப்பூ வடை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பருப்பு வடை பண்ணுற மாதிரி தான். எக்ஸ்ட்ரா அதில் வந்து வாழைப்பூவை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் ரைஸில் வந்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக புளியோதரை பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் சூப்பரான ஒரு கீ ரோஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு பால் குடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை கண்டினியூ பண்ண போயிட்டாங்க. பாய்.